செல்வியும் பாக்யாவும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு செழியனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி 2 வீலரில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ இடையில அந்த வார்டு கவுன்சிலர் ஏழுமலை அவங்களோட வண்டியில் வந்து வழிமறித்து பாக்யாவை மிரட்டுவார். உன்னைய சாதாரண லேடின்னு நினச்சேன், ஆனால் நீ அமைச்சர்கிட்டயே பேசி எனக்கு ஆப்பு வச்சுட்டேல, உன்னை கவனிச்சுக்கிறேன், இனி தினம் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன், உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போவார். போலீஸ் ஸ்டேஷன் போனதும் பாக்யாவை அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் ரொம்பவே நல்லா வரவேற்பார். அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் ஏன் அமைச்சரை தெரியும்னு முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செழியனை விடுவிச்சிருவாங்க. செல்வி நடந்ததையெல்லாம் செழியன்கிட்ட சொல்லுவாங்க. பாக்யா சொல்ல வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பெருமாள்கிறவர் அங்கே வருவார். அப்போ பாக்யா கேட்பாங்க அவங்கக்கிட்ட, எதுக்கு சார் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அமைச்சர் தான் எங்களை அனுப்பிச்சி விட்டார், இந்த ஏழுமலை போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாரா இல்லையான்னு பார்த்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாக்யா செழியனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. வந்திருந்தவர் செழியனை பார்த்து, இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா, இவ்வளோ தூரம் போராடி உன்னைய வெளியில் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் கிளம்புங்க, நான் ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவார். பாக்யாவும் செல்வியும் செழியனை வேறு வண்டியில் போக சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு போய் பார்ப்பாங்க. எல்லாம் உடஞ்சி கிடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ செல்வி என்ன சொல்லுவாங்கன்னா, காலையிலேருந்து வேலை செஞ்சு ரொம்பவே களைச்சி போயிருப்பாக்கா, நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மத்தியானமாக கூட கடையை திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே செழியன், கோபி, ஈஸ்வரி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாக்யாவை பார்த்ததும் ஈஸ்வரி வழக்கம் போல் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு பையனை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, அவன் வந்திருக்கானா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாக்யா நடந்ததையெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் என் பிள்ளைங்க தான் எனக்கு உலகம், என் பிள்ளைங்களுக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை கேட்ட கோபிக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். அடுத்த நாள் பாக்யாவும் செல்வியும் ஹோட்டலை திறந்து எல்லாத்தையும் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் அங்கே வருவார். அவர் என்ன சொல்வார்னா, உங்கள் பையனை விடுவிச்சாச்சுல்லம்மா, இதோட போதும், நிறுத்திக்கோங்க, நீங்கள் இங்கே ஹோட்டல் பிஸ்னஸே பண்ண வேண்டாம், கடையை மூடிட்டு சாவியை எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார். இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.